ஹே ஹைடா மீஸ் வெல்கம் டு டிசன் ஐப்ஸ் ஆஃப் லவ்னா உங்கள் ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னமோ தெரியல, மைண்டு கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஒரு மைண்டோடே ஒரு ஒன் ஷாட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்திருக்கேன். ஸோ யாரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறேன்னா நம்ம ஜங்குக்கான ஒன் ஷாட் தான். டைட்டில் என்னென்னா ஆஃப்டர் பிரேக்கப் யூ கெட் இன் ப்ரெக்னென்ட். ஸோ என்ன நடக்குதுங்கிறது வாங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல், நம்மளோட வீடியோஸ் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அப்புறம் வீடியோக்கும் லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து லைக் பட்டன் இருக்கும், டிங்னு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. கொஞ்சம் வீடியோவும் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. ஓகே, ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை போய் பொங்குன்னு போய் பொங்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை விட போய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஜங்குக்கை நீ கிஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக் ஒயன் என்ன பண்ணுற, விடு, வா போகலாம். ஜங்குக் விடு, ஜங்குக் அவள் எப்படி உன்னை கிஸ் பண்ணலாம், எப்படி அவள் கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுபடியும் பல்லாருன்னு ஒன்று விடுறீங்க. அவளுக்கு அப்படியே வாயிலேருந்து ப்ளீடே ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் ஒயன் வா போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு அங்கேயே நின்று அழுதுகிட்டே நிற்கிது. சொல்லப்போனால் அந்த பொண்ணு உங்களோட சீனியர், ஜங்குக்கோட கிளாஸ்மேட். இங்கே ஜங்குக் உங்களுக்கு தரன்னு இழுத்துட்டு வராரு. என்ன பண்ணுற ஜங்குக், நீ என்னடி பண்ணுற? அந்த பொண்ணு எதுக்கு நீ அடித்த? ஓ, அந்த பொண்ணு ஏன் அடித்தேன்னு வேறு கேட்குறியா? ஏன் அடித்தேன்னு உனக்கு தெரியாதாடா? அது அது என்ன அதுங்கிற? இதுவே வேற ஒரு பையன் என்னை வந்து கிஸ் பண்ணி தானே நீ விட்டுப்பியா ஜங்குக்? பையன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன ஜங்குக் பேசிகிட்டு இருக்க? என் முன்னாடி ஒரு பொண்ணு என்னோட லவ்வரை கிஸ் பண்ணுறா, நான் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? பையன் அப்படி இல்லடி, ஃபஸ்ட் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா. நான் தான் சொன்னேன், இல்லை நான் வயனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா. என்னது ப்ரப்போஸா? ஜங்குக், நம்ம 2 பேர் லவ் பண்ணுறது இந்த ஹோல் காலேஜுக்குமே தெரிஞ்சதுக்கப்புறமும் அவள் இப்படியெல்லாம் பண்ணுறானா வேணும்னு தானே பண்ணுறா. எனக்கு அது புரியுதுடி. பட் நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? என்னடா, நான் கோவப்படாமல் வேறு யார் கோவப்படுவா? அவன் உன்னை கிஸ் பண்ணுறான், அதுக்கு நீ ரியாக்டே பண்ணல, அப்படியே சில மாதிரி அப்படியே நிற்கிற. நான் என்னடி பண்ணுறது? அவள் டக்குன்னு வந்து என்னை கிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஓ, அப்போ எந்த பொண்ணு வந்து உன்னை கிஸ் பண்ணாலும் நீ ஷாக் ஆகிடுவேன், அப்படி தானே? என்ன ஒயன் பேசிகிட்டு இருக்க? ஓ, உனக்கு இப்போ நான் பேசுகிறது உனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது, அப்படி தானே? சரி, உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன்ல. சரி, அதனால தான் அவள் கிஸ் பண்ணும்போது அப்படியே வாங்கிட்டு அப்படியே சில மாதிரி நின்னேன். என்னெல்லாம் அந்த டைம் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு பைத்தியக்காரி உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, உனக்காக தான் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு மைண்டில் உனக்கு வரல. சரி நீ கிஸ் பண்ண, சரி அவள் உனக்கு கிஸ் பண்ண நீ ஷாக்கான, ஓகே, அட்லீஸ்ட் நீ அவளை தள்ளியாச்சும் விட்டியா? அப்படி சில மாதிரி தானடா நின்ன. அப்போ நீயும் அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் தானே நான் நினைப்பேன். சொல்லுடா, நான் மட்டும் அவங்க 2 பேரும் பிரித்து விடலைன்னா நீ இன்னும் அதே ஷாக்கில் அப்படியே தான்டா நின்றுட்டுருப்ப. என்னை பற்றி நீ யோசிக்கல ஜங்குக். ஒயன் ஃபஸ்ட் நீ டென்ஷன் ஆகாது. டென்ஷன் எப்படி ஆகாமல் இருக்க முடியும் சொல்லு? எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? அவள் என்னோட லவ்வரை கிஸ் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியுது ஜங்குக், உனக்கு என் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு தானே? அதனால தானே மற்ற பொண்ணுங்களை அவங்ககிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணும்போது நீயும் ஃப்ளர்ட் பண்ணுற. சரி, ஓகே, நான் உன்னை நம்பினேன். நீ எப்போவுமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நம்பினேன். பட் நீ நான் என்னடி இப்போ உனக்கு துரோகமாடி பண்ண? துரோகம் பண்ணலை, இனி பண்ணாலும் தெரியாது. ஒயன்ட்ரி ரொம்ப ஓவராக பேசுகிற. ஆமாம், உனக்கு நான் இப்போ பேசுகிறதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவராக தான் தெரியும். உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன்ல ஜங்குக். சரி நீ போ, ஒருத்தி கிஸ் பண்ணால அவகிட்டே போ, உனக்கு போர் அடிச்சிட்டேன். ஒயன் தேவையில்லாததெல்லாம் பேசாதடி. நான் தேவையில்லாததை பேசுகிறேன். சரி,
நான் தேவையில்லாமலே பேசிட்டு போகிறேன். என்னாலலாம் என்னோட லவ்வரை வாழ்த்தி கிஸ் பண்ணுறதை என்னாலலாம் பார்க்க முடியாது. போதும், இட்ஸ் ஓவர். இதுக்கு மேலே என்னால் முடியாது ஜங்குக். இட்ஸ் பிரேக்கப். என்ன பிரேக்கப்பா? ஆமாம், உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன். நான் வேற இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கேன். உனக்கு நான் ரொம்ப போர் அடிச்சிட்டேன். போதும், எனக்கு இதுக்கு மேலே முடியாது. போதும், லெட்ஸ் பிரேக்கப் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிட்டீங்க. நீங்கள் ஜங்குக் போடி. எனக்கு என்ன, எனக்கா நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்து, எனக்கு நஷ்டம் தானே? ஆமாடா, எனக்கு தான் நஷ்டம். ஏன்னா உன் கூட படுத்தல, எனக்கு தாண்டா நஷ்டம், எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறீங்க. நீங்கள் ஜங்குக் போ, எனக்கு என்ன அப்படின்ட்டு டென்ஷனாக அந்த ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருக்காரு. அப்போது ஜிமின், டி ஜங்குக் உன் ஆள் பிரேக்கப்னு சொல்லிட்டு போகிறாடா. போட்டும், அவளுக்கு ஏன் மேலே ட்ரஸ்ட் இல்லைல்ல. நான் என்னடா பண்ணேன்? அவள் தானே என்னை வந்து கிஸ் பண்ணா. இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் நீ அவளை தள்ளியாச்சும் விட்டுருந்துருக்கலாம்ல. 1 மினிட்டாக நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கங்க. 1 மினிட்டாக நீ ஷாக்காக இருந்தா எனக்கு மைண்ட் ப்ராசஸ் பண்ணவே முடியலடா. அது இவளுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ஏன் உனக்கும் புரிய மாட்டேங்குது? சரி விடு, இனி வயன் எப்படி சமாதானப்படுத்துறது? அதான் சொல்லிட்டால பிரேக்கப்புன்னு. போட்டோம். உன்னால் வயன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஏன் என்னால் ஏன் இருக்க முடியாதா என்ன? இப்போ எப்படி சொல்லு, நைட்டு வந்து புலம்புனா கொன்று வேண்டாம் உன்ன. போடா, அவள் போனால் போட்டோம், எனக்கு என்ன வேறு ஆள் இல்லையா என்ன? எனக்கு கிடைப்பாங்க நிறைய பொண்ணுங்க. டேய் ஜங்குக், நீ மறுபடியும் தப்பு பண்ணுற. போடா அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து எழும்பி போயிட்டாரு. இங்கே நீங்கள் ஹாஸ்டல் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு லியாவை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க? லியா, எனக்கும் ஜங்குக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுடி. என்ன பிரேக்கப்பா? பொய் சொல்லாதடி. நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன்? இன்னைக்கு உன் கிளாஸ் சீனியர் ரியா இருக்கால? ஆமாம், அந்த மீனாமினிக்கு. ஆமாம், இன்னைக்கு ஜங்குக்கு கிஸ் பண்ணிட்டா. எது? ஜங்குக்கு கிஸ் பண்ணது போய் எனக்கு செம்மையாக கோவம் வந்துடுச்சு. அதனால போய் அவளை அடிச்சிட்டேன். ஜங்குக்கு தான் என்னை இழுத்து கூட்டிகிட்டு வந்தான். சரி, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? என்ன சம்மந்தமா? அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கா, இவன் அப்படியே நிற்கிறான்டி, தள்ளி கூட விடலை. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் தான் 2 பேரும் பிரித்து விட்டேன். இல்லாட்டா அவனும் கிஸ் பண்ணி இருந்திருப்பான். என்னடி சொல்கிற? அவனுக்கு நான் போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒயன் அப்படிலாம் இருக்காதுடி. ஜங்குகை பற்றி உனக்கு தெரியாதா? அவன் குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுற்றி வருவாண்டி. இல்லை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தாண்டி பிரேக்கப்புன்னு சொன்னேன். பட் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? போ, எனக்கு நீ வேண்டான்னு தாண்டி. உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செமையாக அழுகிறீங்க. இங்கே இல்லையா? அப்படிலாம் இருக்காதுடி. அவன் ஃபோன் பண்ணுவான் பாரு. ஃபோன் பண்ண மாட்டான், எனக்கு ஃபோன் பண்ண மாட்டான். சரி நீ அழுகாத அப்படின்ட்டு லியா தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்களும் அப்படியே அழுது நீங்களும் தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. இங்கே நீங்கள் லியா காலேஜ்க்கு நான் வரல. ஏன் வரல? அங்கே ஜங்குக்கு இருப்பான்ல, அதுக்கு நான் வரல. எதுக்கு நீ தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க? அதுக்காக காலேஜ்க்கே வரமாட்டியா என்ன? இல்லை, நான் வரல, எனக்கு மூட் அவுட்டாக இருக்குது. சரி, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ, நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியா அவள் காலேஜுக்கு போயிட்டா. நீங்கள் உங்கள் ரூமில் இருந்து செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஜங்கு கால் பண்ணுவான்னு. பட் காலே பண்ணல.
உனக்கு என் மேலே இருக்க பாசம்லாம் குறைஞ்சிருச்சுல ஜங்குக். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ என்ன பாசமாக பார்த்த, இப்போ ஒரு கால் கூட நீ பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோனே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் சைட் பார்த்தாச்சுன்னா ஜங்குக், தயாங் அப்புறம் ஜிமின் இவங்க 3 பேரும் காலேஜ் என்ட்ரன்ஸில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே தயாங், டே ஜங்குக், நீ வயனுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்க? இல்லையா, நான் எதுக்கு அவருக்காகலாம் வெயிட் பண்ணணும்? பொய் சொல்லாதடா, நான் ஒன்றும் வெயிட் பண்ணல, நடிக்கிறேன்னு தெரியுது. நான்லாம் நடிக்கலான்னு சொல்கிறேன்ல. ஜிமினா விட்றா, அவனே செம்ம காண்டில் இருக்கான் வைன் வரலன்னு. நீ வேறு எதுக்கு டென்ஷன் ஏற்றிட்டுருக்கா? வைன் வரலாம், நான் டென்ஷனாலாம் இல்லை. அப்போ சார் டென்ஷனாக இல்லை? ஆமாம் டென்ஷனாக இல்லை. அப்புறம் எதுக்கு சார் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அது புது ஃபிகர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சைட் அடிக்கலான்னு தான். யார் நீ? ஆமாம், ஏன் நீ சைட் அடிக்க போகிற? ஆமாடா, இப்போ என்ன நான்லாம் சைட் அடிக்கக்கூடாதா? இல்லை, நாங்களே அந்த ஃபிகர் நல்லா இருக்குன்னு சொன்னாலே வாயை மூடுறான்னு சொல்கிற ஆள் நீ இந்த மாதிரி பண்ண போறியா? அப்படிலாம் இல்லை, நான் சைட் அடிக்க தான் வந்து நிற்கிறேன். அப்போ சார் சைட் அடிச்சிட்ருக்கீங்க? ஆமாம். யாரை சைட் அடிக்கிறீங்க? அது அது இன்னும் அந்த பொண்ணு இன்னும் வரல போல். எந்த பொண்ணு? வயனா? இல்லை. அப்போ யார்? அது பார்க்குற மாதிரி எந்த ஒரு பொண்ணும் இல்லைடா, அதனால நான் சைட் அடிக்கல. அப்புறம் எதுக்கடா இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க? அதான் சொன்னலடா நல்ல பொண்ணு வராளா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ ஜிமின்னு தயாங் பார்த்துட்டு அவர் நம்மட்டு சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. இங்கே ஜங்குக் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் நீங்கள் வரல. லியா மட்டும் அப்படியே வரா. இதை பார்த்துட்டு என்னடா உன் ஆள் மட்டும் தனியாக வருது அப்படின்ட்டு இப்போ தான் ஜிமின் பார்க்குறான். ஆமாடா, லியா மட்டும் தான் வரா. இப்போ என்ன உனக்கு? இல்லை, வயன் எப்போவுமே வருவாளே, இப்போ எதுக்கு ஒயனெல்லாம் தேடுறீங்க? நீ தான் சொல்லிட்டல ஒயனுக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் அவளை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஒயனை பற்றி என்ன நினைக்கிறா? இல்லை, சும்மா கேட்டேன். ஏன் கேட்கக்கூடாதா? சரி, ஒயன் ஏன் வரலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் கேளாம். இங்கே ஜிமினும் தயாவும் கேவலமாக லுக் விடுறாங்க. ஜங்குகா, இந்த மொசை பிடிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியாது பார்த்தியா? எதுக்கு இந்த தேவையில்லாத இந்த வீராப்பு? அதை அப்படியே தூக்கி போட்டுரு. அதெல்லாம் லவ்வில் இருந்தேன்னா வாழ முடியாது, சரியா? சரி, இப்போ லியாவிட்ட கேள. அப்போ ஜிமின்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக லியா கிட்ட போய் சோரில் ஹேண்ட் போட்டுட்டு, ஹே லியா டார்லிங். சொல்லு ஜிமினா, என்னடி ரொம்ப சோகமாக இருக்க போல்? இல்லை, நான் நார்மலாக தானே இருக்கேன். இல்லையே, ஏதோ என் பேபிக்கு ஃபேஸ் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது. அதுவா, வயனுக்கும் ஜங்குக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சாமே. ஆமாம், என்னாச்சு? வயன் அழுதுட்ருக்காளா என்ன? சரி, அவள் ஏன் வரல? அதுவா, நான் கூப்பிட்டேன், அவள் தான் சொன்னான் நான் இன்னைக்கு வரல அப்படின்னா. ஏன், ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான ரீசன் ஏதாச்சும் இருக்கா என்ன? அதெல்லாம் இல்லையே, சும்மா தான் வரல. சரி, ஓகே. ஏன், உன் ஃப்ரெண்டு கேட்டு வர சொன்னானா? ஆமாடி, அவன் கேட்டு வர சொன்னான். இவ்வளோ லவ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இவங்க பிரேக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணியே நம்மளோட வாழ்க்கையே அழிஞ்சிரும் போல். அது ஏதோ உண்மைதான் இல்லையா? சரி ஜிமின், கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். சரி. அப்புறம் ஜிமின், நீயும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காத, கிளாஸ்க்கு போ. சரி. அப்போ லியா ஜங்குக் தயாங்க பார்த்துட்டு, அப்புறம் சீனியர் வயன்லாம் வரமாட்டா, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. வரமாட்டாளா அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கு. அப்போ ஜிமின் அங்கேருந்து அப்படியே நடந்து ஜங்குக்கும் தயாங்கிட்ட வராரு. என்னடா சொல்லிட்டு போகிறான் உன் ஆள்? அதுவா, இன்னைக்கு வயன் வரமாட்டா. ஏன், என்னாச்சு அவளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு நாள் லீவ் போடலான்னு சொல்லிட்டு தான் லீவ் எடுத்துருக்கலாம். சரி, இப்போ சார் வரீங்களா இல்லை போகிறீங்களா? நான் எதுக்கு போகணும், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே ஜங்குக்கும் அவரோட கிளாஸ்லேயே தான் உட்காந்துருக்காரு. பட் ஆனால் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. எதனால் லீவ் எடுத்துருப்பா? ஒரு வேளை என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாளா?
இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே தயாங்கும் ஜிமினோ ஷோ இதுங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம தான் முழிக்கிறோம் போல். ஜிமினா இதுங்களுக்கு நடுவில் போயிடாதடா, அப்புறம் உன் லவ்வுக்கு ஆப்பாக்கி விட்ருவானுங்க. ஸோ வாயை மூடிட்டு புரியுதா? ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு அவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ காலேஜும் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஜங்குக் ஃபுல்லாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. ஏன்னா எப்போவுமே ஜங்குக் தான் உங்களை வந்து ட்ராப் பண்ணுவார். பட் இன்றைக்கி நீங்கள் இல்லாதப்போ அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே லியாவை ஜிமின் தான் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஓகே பேபி பாய் பாய் அப்படின்ட்டு அவரும் போகிறாரு. இங்கே லியாவும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா இங்கே நீங்கள் அப்படியே மயங்கி கீழே கிடக்குறீங்க. ஹே ஹே ஒயன் என்னாச்சுடி ஒயன் அப்படின்ட்டு அப்படியே கணத்தெல்லாம் தட்டி பார்க்குறீங்க. பட் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போது ஹே ஒயன் எலும்புடி அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறா. அப்போ தான் நீங்கள் என்னாச்சு ஒயன் நல்லா தானே இருக்கா, என்னாச்சு? தலை சுற்றுது ரியா, தலை சுற்றுது இல்லையா? ஓ சரி இரு அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி படுக்க வைக்கிறா. இங்கே நீங்களும் இல்லையா தலை பயங்கரமாக சுற்று, ஏன்னா நம்ம டாக்டரை கூப்பிடவா? இல்லை வேண்டாம், சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அப்படியே வாயை பொத்திக்கிட்டு குடுன்னு ரெஸ்ட் ரூம் ஓடுறீங்க. ரெஸ்ட் ரூம் போய் வாமிட் பண்ணுறீங்க. இதை பார்த்துட்டு இல்லையா ஹே ஒயன் என்னாச்சு அப்படின்ட்டு அவள் தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. தெரியலடி, மார்னிங்லேருந்து வாமிட் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் சுத்தமாக முடியல. வாமிட் பண்ணிகிட்ருக்கியா? தலையெல்லாம் சுற்றுது. ஏன்னா தலையெல்லாம் சுற்றுதா? அதான் நீ வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தேன். ஒயன் உனக்கு பீரியட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் லியாவை பார்க்குறீங்க. சொல்லுடி. அது அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு 1 month ஆகுது உங்களுக்கு பீரியட்ஸ் வரல. 1 month ஆகுதுடி. ஏன்னா நிஜமாவா? ஆமாம், லாஸ்ட்டாக நீயும் ஜங்குக்கும் எப்போ ஒன்றா இருந்தீங்க? அது 1 month முன்னாடி தான். இல்லையா? இரு நீ பயப்படாத, நான் கிட் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இங்கே லியா அப்படியே மெடிக்கல் ஷாப் போய் கிட் வாங்கிட்டு வரா. ப்ரெக்னென்சி கிட் தான் வாங்கிட்டு போய் செக் பண்ணிவிட்டு வா. பயமாக இருக்குடி. ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. என்னாச்சு பாரு அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. இதை பார்த்துட்டு அப்படியே செம ஷாக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்குடி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. ஓ மை காட். சேஃப்டியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களாடி நீங்கள்? இல்லைடி, சேஃப்டி யூஸ் பண்ணோம். அப்புறம் எப்படி? அதுதான் எனக்கும் தெரியல. ஓ சரி, இப்போ என்ன பண்ண போகிற? எனக்கு அழுகையாக வருது. அழுகையாக வருதா? ஏன்? நான் வேற இப்போ ஜங்குக்கு பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஏற்றுப்பானா? அட லூஸு, ஜங்குக்கு பற்றி என்ன நினச்சிட்ருக்க? அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், கண்டிப்பாக ஏற்றுப்பான். எனக்கு பயமாக இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட் நீ ஜங்குக்கு கூப்பிட்டு விஷயத்த சொல்லு. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அழாதடி. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. அப்படின்ட்டு நீங்களும் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுலாம் அப்படி வரீங்க. கால் பண்ணு. அப்படின்ட்டு நீங்களும் கால் பண்ணுறீங்க. உங்களோட கால்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது உங்களோட கால் வந்ததுமே ஃபோன் பண்ணிட்டா அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோன் எடுக்கலான்னு போகிறாரு. நான் ஏன் அட்டன் பண்ணணும்? அவள் தானே பிரேக்கப் பண்ணிட்டு போனா.
நான்லாம் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே ஃபோனே குறுன்னு பார்த்துட்டே இருக்காரு. ஒரு சைடு மனசில் டேய் ஃபோன் ஏட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்குது. பட் இன்னொரு சைடில் ஜங்குக்கோட ஈகோ இடிக்குது. இது எல்லாத்தையுமே ஜிமினும் தயாவும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இப்போது ஜங்கு எடுக்கலாமா அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கலான்னு போகும்போது அந்த டைம் ஃபோன் கட் ஆகிடுச்சு. சரி அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டாங்க. எவ்வளோ தைரியம் பார்த்தியா, நான் தான் சொன்னேன்ல உனக்கு அவ்வளோ குழுப்பு என் மாதிரி எந்த ஸ்டேக் குழந்தைச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுக்க போகிறீங்க. சும்மா அழுதுகிட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் கெத்தாக பேசு. மறுபடியும் கால் வருது. இதை பார்த்துட்டு தயாங்க டே ஜாங்குக அதான் முடியலன்னு தெரியல, இன்னும் எதுக்கு இந்த தேவையில்லாமல் இந்த வீராப்பு மயிரெல்லாம் அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. லவ்லலாம் இந்த வெக்கமான சூடு சொரணம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுடா. அது எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு போ, உடனே இவன் வந்துடுவான் அப்படின்ட்டு இங்கே தயாங் அப்படியே வாயை மூடிட்டாரு. இங்கே ஜங்கு எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறான்? ஹலோ கொழுப்பப்பாரு பேசுகிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஹலோ நான் பேசுகிறது கேட்குதா? வாயிலேருந்து பேசுனா முத்தம் வந்துடும். யாரோ பெருசாக சொன்னாங்க பிரேக்கப் பண்ணிட்டேன்னு. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணியா? ஜங்குக் ஐம் ப்ரெக்னென்ட். ஓஹோ என்ன சொல்கிற? ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னடி சொல்கிறேன்னா ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? அது அப்படி இல்லை. பட் எப்படி? நான் தான் சேஃப்டி யூஸ் பண்ணேன்னு. என்கிட்ட கேட்டேன்னா நான் என்ன பார்த்துட்டா இருந்தேன்? எப்படி வாயன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஜங்குக்னா செம்ம ஷாக்கு. இங்கே தயாங்கும் ஜிமினும் இவன் என்ன பேரஞ்ச மாதிரி நிற்கிறான். என்னடா என்னாச்சு? டே ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்டா. ஓ ப்ரெக்னெண்ட்டா? எது ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம். என்னடா சேஃப்டியெல்லாம் யூஸ் பண்ணேன்டா, அப்புறம் எப்படி? ஹலோ ஜங்குக், ஒயன் நிஜமாக தான் சொல்கிறியாடி? இதில் யாராச்சும் விளையாடுவாங்களாடா? நானே இப்போ தான் செக் பண்ணேன். சரி நீ இப்போ எங்கே இருக்க? நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன். சரி இரு நான் வரேன் அப்படின்ட்டு எங்கள் ஜங்குக் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கூடுன்னு வந்துட்டார். நீங்கள் ஹாஸ்டல் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக் உங்களை பார்த்ததுமே எப்படி எப்படின்னு கேட்குற? அசிங்கமாலாம் உனக்கு? அப்படி இல்லை, பட் நான் சேஃப்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தானே பண்ணேன். பட் எப்படி இது எனக்கு தெரியல. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எப்போ செக் பண்ணேன்? ஈவினிங் தான். ஓ ஹாஸ்பிட்டல்? இல்லை நான் இன்னும் போகல. சரி வா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அங்கே செக் பண்ணதுலேயும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க தான் வருது. இங்கே ஜங்குக் அப்படியே உங்களே பார்க்குறான். டாக்டர் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் ஜங்குக், நிஜமாகவே ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ தேங்க்யூ. ஜங்குக் அப்படியே ஷாக்கு. இங்கே நீங்கள் அப்படியே ஒரு பதட்டத்தோடையே வெளியில் வரீங்க. ஏன்னா ஜங்குக் இதை அக்செப்ட் பண்ணிப்பானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோடு அப்படியே வெளியில் வரீங்க. அப்போது நீங்கள் ஜங்குக் உனக்கு இதில் இஷ்டம் இல்லையா? இல்லை எனக்கு புரியல. இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னேன், நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணல. உனக்கு இதில் இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் அப்படியே உங்களே பார்க்குறான். எதுவுமே பேசல, அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். அப்போ நீங்கள் சரி எனக்கு புரியுது, நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, அதனால் இந்த குழந்தைய நீ வேண்டான்னு தானே சொல்ல போகிற? பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். இது என்னோடய குழந்தை தானே, நானே பார்த்து. என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட சொன்னேனா இந்த குழந்தை வேண்டாம்? நான் சொன்னேனாடி? அப்படியா நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க?
ஹே, இது எவ்வளோ பெரிய விஷயம்டி, எனக்கு ப்ராசஸே ஆக மாட்டேங்குது. நான் இந்த சின்ன வயசில் அப்பா ஆயிட்டேன், என்னால் நம்ப முடியலடி. இப்போ என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணலான்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆ, அப்போ நீ ஹாப்பியா ஜங்குக்? ஹே, இது நம்ம குழந்தை வயன், எப்படி ஹாப்பி இல்லாமல் இருக்க முடியும்? எனக்கு ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. நான் சின்ன வயசில் எனக்கு ஒரு குழந்தை, என்னால் நம்ப முடியல. நீ பயப்படாத வயன், நான் சீக்கிரமாகவே, எனக்கு இந்த ஒரு வருஷம் தான், இந்த ஒரு வருஷம் முடிஞ்சவே நான் அப்பாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடுவேன். ஸோ சீக்கிரமாகவே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறியா ஜங்கு? நிஜமாக தாண்டி சொல்கிற. ஏன், நீ என்ன நினச்ச? அது அது நீ இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியோன்னு நினச்ச. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிற அந்த மாதிரி பசங்க நினச்சியா? ஒயன், நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். என் லைஃப்பில் வந்த ஃபர்ஸ்ட் பொண்ணும் நீ தான், லாஸ்ட் பொண்ணுமே நீ தான். புரியுதா? யூ ஆர் மைண்ட். அந்த அது பிரேக்கப்பே கிடையாது. அது ஏதோ நீ பாசிட்டிவ்னஸில் பண்ணிவிட்டு கோத்தில் சொல்லிட்டு போயிட்ட. எனக்கும் கொஞ்சம் ஈகோலாம் இருந்துச்சு. பட் இது நம்மளோட குழந்த, அதுக்காக ஒன்று விட்டுட்டு போவேன் எப்படி நீங்கள் நினப்ப? நீங்கள் அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க. ஐ ஸ்டில் லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிறவனை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறீங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜாங்கு. நேற்று அந்த பொண்ணு உனக்கு கிஸ் பண்ணால எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? சரிடி, சரி சரி, நீ அழுகாத. வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, அப்படி அழுகக்கூடாது. உனக்கு நான் போர் அடிச்சிட்டேனா? லூசு, நீ எப்படி எனக்கு போர் அடிப்ப? ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? நேற்று நீ போர் அடிச்சிட்டேன்னு சொல்லும்போதே பலார்னு ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் நான் கை நீட்டாமல் அப்படியே அமைதியாக நின்னேன். ஏன்னா ஃபால்ட்டு என்னோடது. நான் அப்படி அமைதியாக நின்னதான் தப்பு. இப்போவும் சொல்கிறேன், அவள் என்னை கிஸ் பண்ணும்போது என்னால் அது ப்ராசஸ் பண்ணவே முடியல. எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற டைமிங்கே எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே நின்னேன். ஐம் ஸோ சாரி. பட் நீ இப்படி ரியாக்ட் பண்ண நான் நினச்சி கூட பார்க்கல வயன். பின்ன அவன் என்னோடய லவ்வர், அவள் கிஸ் பண்ணுவான், நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கணுமாடா? சரிடி சரி. பட் ஆனால் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் கோவம். ஆமாம், ரொம்ப கோவம் வரும். அது என் புருஷனை தொட்டு ரொம்ப கோவம் வரும். சரி சரி. அப்புறம் வயன், இனி உன் வீட்டில் இந்த விஷயத்தெல்லாம் பேசணும்ல? ஆமாடா, என்ன பண்ணுறது? சரி ஓகே, நான் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன். அம்மா அப்பாட்டியா? ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அப்பா வந்துடுவாங்க. நான் அம்மா அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்போ? நீ ஃபோன் பண்ணி சொன்னதுமே நான் அப்போவே சொல்லிட்டேன். என்னடா, ஒரு வேளை நான் ப்ரெக்னென்சி கிட்டில் இது பண்ணது ஒரு வேளை தப்பாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்? என்ன சொல்லியிருந்திருப்பேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை டேட், ஒரு 1 month டைம் கொடுங்க, உங்களை பாட்டி தத்தா ஆக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பட் என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவனோட நெஞ்சிலே அடிக்கிறீங்க. சரிடி ஓகே. இனி நிறைய வேலை இருக்குது. உங்கள் வீட்டில் வேறு பேசணும், நம்ம பாப்பா வேறு வயிற்றில் இருக்குது. ஐயோ, இனி ஒன்றை வேறு இங்கே தனியாக விட்டுட்டு போக கஷ்டமாக இருக்கே. பேசாமல் என் கூட வந்துடுறியா? ஆமாம், பேசாமல் நீ என் கூட வந்துடு அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஜங்குக்கோட வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கோட வீட்டில் ஜங்குக்கோட அம்மா வாமா வா அப்படின்ட்டு உங்களை அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க. பார்த்து வாமா பார்த்து வரேன் ஆண்டி அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே மெதுவாக உள்ள வரீங்க. அப்புறம் ஜங்கு, நான் என்னோட அப்பா அம்மாட்ட பேசிட்டேன், அவங்களும் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டேட், சூப்பர் அப்படின்ட்டு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. இது எப்போ நடந்துச்சு? அது ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. இங்கே ஜாங்காக் அப்படியே உங்ககிட்டே தான் உட்காந்துருக்காரு. அந்த டைமில் தான் உங்கள் அப்பா அம்மா உள்ளே வராங்க. நீங்கள் பார்த்ததும் அப்படியே எழுப்பி நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக், உட்காருடி. இல்லை அப்பா அம்மா, சரி உட்காரு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உட்காருன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இங்கே உங்களோட அப்பா அம்மா உங்களை பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுற? அது அம்மா அப்படின்ட்டு அப்படியே திக்கி திணறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி, உட்காருங்க. எது சம்மந்தியா?
அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஷாக்காக பார்க்குறாங்க. சம்மந்தி, என்னோட பையனும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆ, லவ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டீங்க. அப்போது ஆமாம், லவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே தாத்தா பாட்டியாக போகிறோம். ஆ அப்படின்ட்டு ஷாக்கில் அப்படியே பார்க்குறாங்க உங்களை. நீங்கள் அப்படியே எதுவும் சொல்ல முடியாமல் ஜங்குக் பக்கத்தில் அப்படியே ஒளிஞ்சிக்கிறீங்க. அப்போ ஜங்குக், எதுக்கு நீ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பெருமைடி, நீ வாயை மூடுறா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பம்புறீங்க. என்ன சொல்கிறீங்க, என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாம் சம்மந்தி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எப்போ? இன்னைக்கு தான். அப்போது உங்கள் அம்மா, ஓயன் நிஜமாவா? அம்மா சாரிம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் பப்பியை சுசிட்டு சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக்கோட அப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்மந்தி, நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். கல்யாணமா? ஆனால் இப்போ தானே என் பொண்ணு ஃபஸ்ட் இயரே படிக்கிறா. அப்போது ஜங்குக், அங்கிள் ஃபஸ்ட் இயர் தானே, அப்புறமா படிச்சுக்கலாம். ஆனால் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆமாம்ல அப்படின்ட்டு உங்களையே குறுன்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே தலை குனிஞ்சே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும், சரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சம்மதிச்சிட்டாங்க. இங்கே ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி, உங்களுக்கும் செம்ம ஹாப்பி தான். உங்களால் நம்பவே முடியல. இப்போ உங்கள் 2 வீட்லேயுமே மேரேஜுக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கும் ஜங்குக்குமே மேரேஜும் முடியுது. இப்போ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்கள் குறுன்னு ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக், என்ன தாண்டி ஆச்சு, என்னை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டே இருக்க. எனக்கு தெரியும் நான் ஹேண்ட்ஸம் தான், இந்த ஹேண்ட்ஸம் இந்த ஒயனுக்கு தான். பட் எதுக்கு இப்படி குறுன்னு பார்த்தே எனக்கு மூடு வர வைக்கிற? நீ வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னை அப்படிலாம் பார்க்காத. ஆசைதான்டா. ஆசைதான், இல்லைங்கிறியா? சரி விடு ஜங்குக். என்னால் நம்பவே முடியல. ஏன் இந்த கல்யாணம் நடக்குமாண்ணா? இல்லை. அப்புறம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலடா. ஏன்டி? ஆமாம், நான்லாம் காலேஜ் முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் கூட நான் முடிக்கல. இப்போது மிஸ்ஸஸ் ஜங்குக் ஆகிட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா பொறுக்கி. என்னடி பொறுக்கிங்கிற? ஆமாம், நீ பண்ண வேலையால் தானே நான் ப்ரெக்னென்ட் ஆனதுனால தானே நான் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ உன் கூட இருக்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு சேர்ந்து தானே இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பாப்பாவை பெற்று கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு என்ன படிக்கணுமோ, எங்கே வேலைக்கு போகணுமோ போ, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். நிஜமா. பட் ஆனால் என் கூட இரு, உன் கூட இல்லாமல் நான் வேறு யார் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கடலிங் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. ஒரு 9 monthsக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ரூமில் தான் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக், கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரியா? இரு அப்படின்றதுல தான் தண்ணி இருக்கும், அதை எடுத்து விட்டு உங்கள் கையில் தராரு. இதை பிடிச்சிட்டு அப்படியே குடிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு, நீ நல்லா தானே இருக்க? தெரியல, வயிறு லைட்டாக வலிக்குது. வலிக்குதா? பெயின் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குடா. ஜங்குக், வலிக்குதா? ஜங்குக், இரு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறது. பட்டா செம்ம ரெயின். டக்குன்னு டாக்டர் என்னாச்சு ஜங்குக்? எனக்கு பெயின் வந்துருச்சா? பட் இங்கே செம்ம ரெயினாக இருக்கே, ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கு. என்ன டாக்டர் பண்ணுறது? இப்போ உங்களால் வர முடியுமா? ஜங்குக், இப்போ நான் அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கிறேன். ஐயோ டாக்டர், இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் விஷயம் சொல்கிறாரு. டாக்டர், இது ஒன்றும் ஆகாதில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாதில்ல, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகும். நான் செக்கப் பண்ண வரைக்கும் எனக்கு நார்மல் டெலிவரி தான். பயமாக இருக்குது டாக்டர். ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், லைன்லேயே இருங்க அப்படின்ட்டு ஜங்குக் குடுன்னு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. நீங்கள் ஜங்குக் பாலிக்குது அப்படின்னு நீங்கள் கடன் பயங்கரமாக கத்துறீங்க. ஜங்குக் பாத் டப்பில் போய் தண்ணியெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்கள்
ஜங்குக்கு என்ன பண்ணுற, எனக்கு வலிக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு போ, எனக்கு வலிக்குதுடா. இருடி இப்போ ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது, வலி தாங்க முடியல ஜங்கு, ப்ளீஸ். இருவாயன் டாக்டர் டாக்டர். ஜங்கு இது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பாத்டப்பில் படுக்க வச்சிட்டேன். சரி இப்போ நீங்கள் வயனை நல்லா புஷ் பண்ண சொல்லுங்கள். புஷ் பண்ணவா? ஆமாம், புஷ் பண்ணுங்க, அப்போ தான் குழந்தை வெளியில் வரும். நீங்கள் முன்னாடி போய் நின்றுட்டு குழந்தை வெளியில் வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள். டாக்டர் பண்ணுங்க ஜங்கு. பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் அந்த பாத்டப் முன்னாடி அந்த குழந்தை வருதான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே நீங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணுற, எனக்கு வலிக்குது. இருடி புஷ் பண்ணுறி புஷ் பண்ணால் தாண்டி குழந்தை வெளியில் வரும். ஜங்கு எனக்கு வலிக்குதுடா, அதெல்லாம் முடியலடா, ப்ளீஸ் வயன் பண்ண வயன் அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு சைடில் தாரையாக தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. நீங்களும் பயங்கரமாக கத்தி அழுகிறீங்க. அதை ஜங்குக்கால் பார்க்கவே முடியல. வயன் அழுகாதடி, எனக்கு வலிக்குது ஜங்கு, என்னால் முடியல. சரி ப்ளீஸ் பண்ணிடி, என்னால் முடியல ஜங்கு, என்னால் முடியல அப்படின்ட்டு பயங்கர மாதிரி போகிறீங்க. வயன் கிளம்புடி ஜங்கு, முடியல ஜங்கு, எலும்புடி ப்ளீஸ்டி எலும்புடி. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வீட்டில் கூட யாருமே இல்லை, வெளியில் வேற செம்ம ரெயின்ஃபால். ஜங்கோட அம்மா அப்பா கூட வெளியில் போயிருந்துருப்பாங்க. இங்கே ஜங்குக்கு தான் தனியாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்றும் ஆகுதுடி எலும்புடி. ஜங்கு முடியல, ஜங்கு வலிக்குது, புஷ் பண்ண வயன் நம்மள்ட்ட குழந்தை வயன், புஷ் பண்ண வயன் ஜங்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. பார்த்தா குழந்தை அப்படியே வெளியில் வந்து அந்த பாத்டப் ஃபுல்லாகவே ஒரே தண்ணி ஆகிடுச்சு. குழந்தைய ஜங்குக்கு வெளியில் எடுத்துகிட்டு ஜங்கு நீங்கள் ரொம்ப டயர்டாக அப்படி பாத்டப்பில் அப்படி படுக்கிறீங்க. ஜங்கு கெனாச்சு, குழந்தை பிறந்துடுச்சு. சரி ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்க, பக்கத்தில் 2 கிளிப் இருக்குல்ல, அந்த 2 கிளிப் மாட்டி தொப்புள் கொடி கட் பண்ணுங்க. நானா? நீங்கள் தான் பண்ணணும், சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு அதே மாதிரி பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படியே அந்த குழந்தைய பார்க்குறாரு, அப்படியே அழுகுது. இதை பார்த்துட்டு என்னோட குழந்தை அப்படின்ட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருகி போய் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. இங்கே ஜங்குக் வயன் அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மாம் டேட் அப்படின்ட்டு கத்துறாரு. இந்த சவுண்டை கேட்டுட்டு ஜங்கோட அம்மா அப்பாவும் அப்படியே பதறி போய் மேலே வராரு. மேலே வந்து பார்த்தா ஜங்குக் கையில் குழந்தையோட நீங்கள் பாத்டப்பில் அப்படியே படுத்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு டேய் என்னடா ஆச்சு? இல்லை, அவளுக்கு டெலிவரி பெயின் வந்துச்சு, அப்போ டாக்டர் தான் சொன்னார் இப்படி பண்ண சொல்லி. சரி குழந்தைய கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா குழந்தைய பார்த்துக்குறாங்க. ஜங்குக் அவரோட குழந்தைய அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு அப்படியே கொடுன்னு உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஜங்குக் நல்லா தானடி இருக்க? நல்லா தான் இருக்கேன் பாப்பா, அம்மா அப்பா வச்சுருக்காங்க. ஜங்குக்கு அந்த பாத்டப்லேருந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படியே உங்கள் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஜங்குக்கோட அம்மாவும் குழந்தைய அப்படியே க்ளீன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் அப்படியே இது பண்ணி அவங்கக்கிட்ட அப்படியே படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் இருங்க, நான் அவளுக்கு சாப்பாடு ஏதாச்சும் ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட அம்மா அப்பா அப்படி போயிட்டாங்க. இங்கே ஜங்குக் நீங்கள் குழந்தைய அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக் ரொம்ப வலிச்சுதாடி? இல்லை, நீ அழுகும்போதே பார்த்தேன், என்னால் முடியல தெரியுமா, செத்துட்டேன். என்னடா பேசுகிற? இவ்வளோ பெயின் தருமா? இதுக்கப்புறம் நமக்கு குழந்தை வேணாண்டி, நமக்கு இந்த ஒரு குழந்தை மட்டுமே போதும், நமக்கு இந்த ஒரு லக்கி சாம் மட்டும் போதும். என்னடா சொல்கிற? அப்போ லக்கி சாமுக்கு தங்கச்சி பாப்பாலாம் வேண்டாமா? வேணும், பட் ஆனால் உனக்கு வலிக்குமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நேச்சர் தான்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நம்ம குழந்தைக்கு தங்கச்சி பாப்பா இல்லாமல் இருக்குமா என்ன? அப்போ உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு வலிக்குமே, என்னால் அது பார்க்க முடியாது. நீ ஃபஸ்ட்டு குழந்தைத்தனமாக அல்லாதடா, ஒன்றும் இல்லை, இது காமன் தான். இதே மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பாங்க.
என்ன வலிச்சது அவ்வளோந்தான். பட் ஆனால் அந்த வலியெல்லாம் நம்ம பக்கத்தில் ஒரு லிட்டில் சாம் படுத்திருக்கானே அவனை பார்க்கும்போது அந்த வலியெல்லாம் அப்படியே போயிடுச்சு தெரியுமா? ஆமாம் பாரு அப்படின்ட்டு நீங்கள் தான் ஜங்குக்கு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் பார்க்குறான், அவனுக்கு கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது. ஹே ஏண்டா இன்னுமா அழுகிற? இல்லை இது ஆனந்த கண்ணீர் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க 3 பேரை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் ரொம்பவே லவ்லியாக இருக்குது. நீங்கள் அவங்களோட குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகேடா ஹாப்பி என்டிங். ஓகே, உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கடா. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, அவங்களோட லைக் அண்ட் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஓகே சரி, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கூட உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ until stay healthy and stay happy. I miss love you சாராங்கே.